அவரவர் அவருடைய கட்சிகளை பலப்படுத்தி என்னுடைய கட்சி தனி அப்படிங்கிற இடத்துல நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ ஏறும். நீங்கள் எப்பயுமே பரிபூர்ண சரணாகதி அப்படின்னு ஒன்று பண்ணீங்கன்னா அது டேக்கன் கிராண்டடாக ஆகும். புரியுங்களா? கட்சியை சேர்த்துட்டாரு திரு சரத்குமார். ஏர்போர்ட்டில் நின்று திட்டிட்டு போறாரு கமல்ஹாசன். கமல்ஹாசன் அவர்களை பிரதமர் பார்க்குறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? திரு சரத்குமாரை பிரதமர் நேராக சந்திப்பாரா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நீங்கள் மெர்ஜான பிறகு எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு சப்மிசிவாக போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட்டணிக்கு தலைமை ஏற்பவர்கள், கூட்டணியை விரும்புபவர்கள், ஆட்சியை விரும்புபவர்கள் புரிந்து கொள்ளணும். திரு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ பல சந்தர்ப்பங்களில் விமர்சனம் செய்யும் போது அவ்வளோ பொறுமையாக போகிறாங்க. முந்தா நேற்று இதே கடவுளில் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி வந்து திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் சரியில்லைங்க, மாநகராட்சி வாசலில் நாங்கள் சண்டை போட்டு வந்திருக்கோம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கூட்டணி யாருடனா நாங்கள் வந்து டிசம்பரில் ஜனவரியில் சொல்கிறோம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் தொண்டை போட்டு வைக்கக்கூடியவரா திமுக தலைவர் இருக்கிறார். என்ன காரணம்? ஆட்சியை தக்க வைக்கணுங்கிற ஒரு சிங்கிள் அஜெண்டா.